3ஆம் பதிகம். இதிலே எம்பெருமானோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பதார்த்தம், எந்த பதார்த்தமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அந்த பதார்த்தத்தை கொண்டு வந்து என் மீது வீசுங்கோள், அதை நீங்கள் வீசினீர்கள் என்றாலே நான் தரித்துக் கொள்வேன் என்று சொல்லக்கூடிய பதிகம். இவளுக்கு மட்டும் கால்நடை இல்லாம இல்ல, கால்நடை இல்லாம இருப்பதுன்னா நான் நடக்க முடியல என்ற அர்த்தம். இவளுடைய நிலை மட்டும் அப்படி இல்லை. இவளை பற்றி யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமே அந்த நிலை ஏற்பட்டுவிடும். அவர்களாலே கூட நடக்க முடியாது, அவர்கள் கூட மோகித்து விழுந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட துன்பத்திலே இவள் இருக்கிறாள். ஆண்டாள் நாச்சியார் படுத்த படுக்கையாகத்தான் இருப்பாள். அவளாலே எம்பெருமானை பிரிந்து எழுந்து அமரக்கூட முடியவில்லை. இவளை ஒரு கட்டணத்திலே, கட்டணம்னா ஒரு கட்டில் மாதிரி வைத்துக் கொள்ளலாம், ஒருத்தரை தூக்கி கொண்டு போவதற்காக இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு வாகனம் வைத்துக் கொள்ளலாம். அதிலே வைத்துக் கொண்டு இவளை சுமந்து கொண்டு போக வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறாள். இவள் என்ன சொல்லுகிறாள்? தன்னுடனே இருக்கக்கூடியவர்களை பார்த்து சொல்லுகிறாள், எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த துன்பத்தை போக்குவதற்கு நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் என்றால் அந்த கண்ணன பெருமானிடத்திலே ஸ்பர்சம் உள்ள ஏதாவது ஒரு பதார்த்தம், அவனுடைய உத்தரியம், அவனுடைய திருத்துழாய் மாலை, அவனுடைய ஏதாவது ஒரு விஷயம், அவனிடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை அதை கொண்டு வந்து அந்த பதார்த்தத்தாலே என்னை தீண்டுங்கோள், என்னை தொட்டு விடுங்கோள். அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால் என்னுடைய இருப்பானது பாதுகாக்கப்படும். ஆண்டாள் நாச்சியார் அவனுக்கு அடங்கினவள். அவள் தன்னுடைய முயற்சியாரே எம்பெருமானை வந்து அடங்கி விட்டாள். அதையெல்லாம் எம்பெருமான் பார்த்து கொண்டிருந்தான் என்று அவனுக்கு ஒரு கெட்ட பெயர் வந்துடுமே என்று எல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை கேட்டு ஆண்டாள் நாச்சியார் இப்பொழுது அவர்களுக்கு பதில் சொல்லுகிறாள், நீங்கள் எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறீர்கள்? என்னை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோட, அதுதான் உங்களுடைய பிரயோஜனம். நான் அங்கே போகாமல் இருந்து என்னுடைய மனது மாறிவிட்டால் நீங்கள் என்னை ரட்சித்து விடுவீர்கள் என்று நினைக்கிறீர்கள். நான் இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கு? இனிமேல் எம்பெருமானை பிரிந்து ஒரு க்ஷணம் கூட தரிக்க முடியாது என்ற நிலையிலே நான் இருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய என்னுடைய நிலைக்கு உங்களுடைய வார்த்தையானது பொருந்தாது. நான் இந்த உலகத்தில உயிரோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தது என்றால் அவனுடைய சம்பந்தம், அவனுடைய திருமேனி சம்பந்தப்பட்ட ஒரு பதார்த்தம் இருக்கும் இல்லையா? எத்தனையோ பதார்த்தங்களே அவன் உபயோகப்படுத்துகிறான். கையிலே ஒரு புல்லாங்குழலை வைத்துக் கொண்டிருக்கிறான், திருத்துழாய் மாலையை அணிந்து கொண்டிருக்கிறான், வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருக்கிறான். இதுல ஏதாவது ஒரு பதார்த்தத்தை நீங்கள் கொண்டு வந்து அவனிடத்திலிருந்து கொண்டு வாருங்கள், என்னை அந்த பதார்த்தத்தை கொண்டு தீண்டுங்கள். அப்படி தீண்டி என்னை ரட்சிக்க பாருங்கள். நீங்கள் நினைக்கிறபடி என்னை ரட்சிக்க முடியாது. இவளுடைய ஆண்டாளுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால், எந்த வழியதான் நமக்கு முக்கியம் இல்லை, அந்த எம்பெருமானை எப்படியாவது போய் அடைய வேண்டும். அதனால நீங்கள் என்ன பண்ணலாம், அவனுடைய சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பதார்த்தத்தை எடுத்து வந்து என் மேல தீண்டுங்கோள், அதை கொண்டு நான் தரித்திருக்கேன் என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பதிகத்திலே அனுபவிக்கப் போகிறாள்.